பரலோகம் உனக்காக திறந்திருக்கு. இன்னைக்கு உனக்கு விடுதலை வருகிறது. அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி விடுதலை நிச்சயம். வேத சத்தியம். எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறியா மகளே? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உன்னை நான் கைவிடாது இருப்பேன். அக்டோபர் 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு. மாத்திரை திங்க வேண்டாம், உன்னுடைய கொலஸ்ட்ராலுக்கு நீ மாத்திரை திங்க வேண்டாம். இன்னைக்கு நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன். உனக்குள்ள விசுவாசம் ஏறிச்சுன்னு வை, உனக்கு முன்னாடி எல்லாம் தோத்து போயிரும். தேவ செய்தியாளர் சுவிசேஷகர் டிஷாந்த். விடுதலை, இந்த நிமிஷம் விடுதலை. ஹோலி ஸ்பிரிட், உனக்கு விடுதலை வருகிறது. பிரதி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை கூடுகை நடைபெறும். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை கண்டு சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 132 அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணி வித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் தாவீதுக்காக ஒரு விளக்க ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாராம். தாவீதுக்காக மாத்திரம் இல்ல தேவ பிள்ளைகளே, உங்களுக்காகவும் தேவன் ஒரு விளக்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒருவேளை இந்த தேவ செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, என் விளக்கெல்லாம் அணைஞ்சு போயிடுற மாதிரி இருக்கு பிரதர், அது மங்கி மங்கி எரிகிற மாதிரி இருக்கு பிரதர், அது இப்போ அணைஞ்சிருமா 2 நாள் கழிச்சு அணைஞ்சிருமான்னு சொல்லி ரொம்ப வேதனையோட இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். தாவீதோடைய விளக்க அழிக்கவும் நிறைய பேர் பிளான் பண்ணாங்க, அணைக்கவும் நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. அவங்களால நினைச்சிட்டு அழிக்கவும் முடியல, அணைக்கவும் முடியல. காரணம் ஏன் தெரியுமா? அந்த விளக்க ஏற்றினது கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என் விளக்கு அணைஞ்சு போயிருமோ, என் எதிர்கால இருண்டு போயிருமோ, என் வாழ்க்கை எல்லாம் மங்கி மங்கி எரியுமோன்னு சொல்லி வேதனையோட இருக்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் ஒரு விளக்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சங்கீதம் 18ல நீங்க வாசிப்பீங்கன்னா, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று எழுதியிருக்கு. ஏன் பிசாசால உங்க விளக்க அணைக்க முடியாதுன்னு தெரியுமா? அந்த விளக்க ஏற்றினது ஆண்டவராகிய கர்த்தர். இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரே இல்லை பிரதர், என் வாழ்க்கை முழுவதும் இருட்டாவே இருக்குது, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலேன்னு ஒருவேளை புலம்பிக் கொண்டு, ஒருவேளை கண்ணீரோட இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்காக ஒரு விளக்க ஆயத்தப்படுத்துவார். உங்க விளக்க யார் அழிக்க நினைச்சாலும் சரி, யார் அணைக்க நினைச்சாலும் சரி, ஆண்டவர் உங்க விளக்கை ஏற்றுகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, யாரெல்லாம் நம்ம விளக்க அணைப்பா தெரியுமா? குடும்பம் அணைக்க நினைக்கும், கூட இருக்கிறவங்க அணைக்க நினைப்பாங்க. விளக்குனாலே நல்ல ஒரு எதிர்காலம். இன்னைக்கு வேலை கிடைக்கலையேன்னு அழுதுகிட்டு இருக்கிறியா? நல்ல வாழ்க்கை அமையிலேயேன்னு அழுதுகிட்டு இருக்கிறியா? இந்த காலை நேரத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உனக்காக அணைந்து கொண்டிருக்கிற விளக்காய் இருந்தாலும், இதுவரை ஏற்ற முடியாத விளக்காய் இருந்தாலும், இல்லாவிட்டால் இந்த வெளிச்சம் பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், ஆண்டவர் உன் விளக்கை ஏற்றுகிறவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்படி எழுதியிருக்கு, 7 குத்து விளக்கின் நடுவில் உலாவுகிறவர். ஏன் உன் விளக்க சுத்தில அவர் உலாவிக்கிட்டு இருக்கார் தெரியுமா? அதை யாரும் அணைக்க கூடாதுன்னு தான். இன்னைக்கு வாழ்க்கையெல்லாம் அப்செட் ஆகி, டிப்ரெஷன் ஆகி, மன அழுத்தத்துல இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் விளக்கை நான் ஏற்றுவேன் என்று சொல்லுகிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி.
நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளுடைய விளக்கை கர்த்தர் ஏற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.